எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா ஹவு டு கபோர்ட் டிசைன்ஸ் ஆர் மேக் யூஸிங் தி டிசைன் பிட். கபோர்ட் ஒர்க் டிசைன் நம்ம போட போகிறது என்ன, நம்ம ஒரு பர்டிகுலர் டிசைன் பிட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கபோர்ட் ஒர்க்கான தேவையான டிசைன் நம்ம போட போகிறோம். இதாக பார்த்திங்கன்னா அந்த பிட்டு அதோட அவுட்புட் தான் அங்கே காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்னும் அவுட்புட்டு உங்களுக்கு அவுட்புட் தான் என்ன பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே கிளிக் போங்க. அடுத்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச வரையும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்போ நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேனர் மிஷின் கூட்டு டிசைன் பிட்டு. இது நான் இந்த டிசைன் போகிறதுனா யூஸ் பண்ண போகிறத மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு. இதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வுட். ஆல்ரெடி பிளேனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். பட் வந்து அதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டால் நம்ம லென்த்தியாக போவோம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டிசைன் பிட் போகிறத மட்டும் நம்ம சொல்லிட்டு தான் இந்த இது ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது வந்து பிட்டு படி தான் பார்க்க போகிறேன். இந்த பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பிட்டு. அதனால தான் மோஸ்ட்லி என்ன பண்ணிங்கன்னா பழைய மரத்துக்கெல்லாம் இந்த பிட்டு போடவே போடாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆணி இருந்து இந்த பிட்டில் பட்டுச்சுன்னா பிட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இதில் கார்பன் தான் இருக்குது, ஃபுல்லாக இரும்பு. பட் அந்த டிசைனுக்கு ஒரு திரும்ப அது மட்டும் கார்பன் பட்டுச்சுன்னா வந்து என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாரி வந்துடும். அப்படி டிசைன் போடும்போது அந்த கோடு வரும். ஆனால் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்தமாரி பழைய வுட்டுக்கு வந்து இந்தமாரி டிசைன் பிட்டு, புது டிசைன் பிட்டு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பிளேனர் மிஷினு. மோஸ்ட்லி எல்லா வீடியோவில் காமின பிளேனர் மிஷினு. இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் நடக்கும். மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேனர் மிஷினில் இருக்க சா பிளேடை கட்டிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிசைன் பிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். டிசைன் பிட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கேற்ற மாரி வந்து அடியில் அந்த பீஸில் வந்து ஏதோ டச் ஆகாத மாதிரி இருக்குது தான் ரொட்டேட் பண்ணி பார்த்து அதுக்கு தேவையான கேஜை செட் பண்ணிட்டு கிளாம்ப் போட்டு நல்லா டைட் பண்ண வேண்டியது. டைட் பண்ணி முடித்தவொடனே என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ன சைஸ் என்ன பண்ணால் கேஜை செட் பண்ண. ஏன்னா நம்ம வந்து ஒரு பீஸ் வுட்டு நம்ம வச்சு அது ஒரு சைஸாக இருக்கும். இந்த பிட்டோட சைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரோலிங் டைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரோலிங் டைப் வச்சு ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணி கட்டாங்க ஃபுல்லாக டைட் பண்ண. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகாமல் டிசைன் வந்து தள்ளி போய்டும். அதனால தான் என்ன பண்ணுவேன்னா சென்டராக ஒரு பீஸ் வச்சு அந்த சைட் கிளாம்ப் போட்டு நல்லா டைட் பண்ணி அதுக்கடுத்த வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. மிஷின் ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து அந்த பிட்டில் வச்சு போதும் நம்மளுக்கு தேவையான டிசைன் பிட்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டிசைன் போட்ட அந்த வுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கபோர்ட் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கட்டில் வர ஆர்ச் டிசைன் வரும் தெரியுமா, அந்த ஆர்ச்சில் இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ரவுண்டுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த டிசைன் பிட்டை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பிட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 டிசைன் போடலாம். இது வந்து ஃபுல் டிசைன் டைப் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எட்ஜஸ் வச்சு ஒரு டிசைன் போடலாம். அடுத்து ஆஃப் ரவுண்ட் வச்சு ஒரு டிசைன் போடலாம். அடுத்தது ஃபுல் டிசைன் வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிசைன் போட்டால் எப்படி வரும்ன்றதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கபோர்டு ஒர்க்கை பற்றி நிறைய டிசைன் எப்படி போய் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அதில் லிங்க்லேயே வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் முடிஞ்ச வரையும் எடிட்டிங்க்கு பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியில் எத்தனால என்ன கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ பண்ணியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பார்க்குறது தான். நம்மளுக்கு வந்து கரெக்டான பொசிஷன் வந்துச்சான்னு பார்த்தோன்னா கரெக்டான பொசிஷன் வந்தோடனே டேரெக்டாக என்ன பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிசைன் பிட் வச்சு இது பண்ண வேண்டியது தான். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஏன் வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போகுது, 10 நிமிஷத்துக்கு போகுது. அது என்ன எப்படி ஸ்கிப் பண்ணி என்னால் முடிஞ்ச வரை 5 நிமிஷத்தை கம்மி பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா 2-3 போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் வீடியோ எடுத்துருந்தேன் எங்கள் அப்பா நல்லா திட்டுவாரா. அதனால் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல 2-3 இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கேமரா ஆங்கிள் சரியாக வைக்க முடியல. என் மொபைல் ஃபோன் வேறு ஸ்டாண்ட் வேறு இல்லையா, அந்த ஸ்டாண்டில் என்னால் கச்சாவோட மிஷின் வைப்ரேட்டுக்கு கேமரா கீழே வந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச வரையும் ஒரு கேமரா ஆங்கிள் ஓரளவு கவர் பண்ணி இந்த வீடியோ எடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் வுட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச வரையும் ஒரே சிங்கிள் எடுக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். தப்பாக பேசி தான் மன்னிச்சிடுவோம். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.